ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை நாளைக்கு எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முத்து கோவத்தெல்லாம் மறந்துட்டு மீனாவை மன்னிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாரு. போகும்போது மீனாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அல்வா வாங்கிட்டு போகிறாரு. அப்போ போயிட்டு மீனா கிட்ட கொடுத்து, உன் தம்பிக்கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் மீனா புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. மீனா கேட்குறாங்க, உண்மையாக தான் சொல்கிறீங்களா? காலையில் வரைக்கும் கோவமாக இருந்தீங்க, இப்போ எப்படி மனசு மாறினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என் அண்ணன் என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்கான், ஆனால் நீ என்றைக்குமே அவன் கூட பேசக்கூடாதுன்னு நீ சொல்லல. எங்கள் அம்மா உன்னை அவ்வளோ திட்டுவாங்க, அதையும் என்கிட்ட நீ சொன்னதே கிடையாது. ஆனால் நான் மட்டும் உன் தம்பிக்கிட்ட ஒன்று பேசக்கூடாதுன்னு சொன்னது தப்பு தானே மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் 2 பேருமே முக்கியம்தாங்க. என் தம்பியை சின்ன வயசில் நான் தான் தூக்கி வளர்த்தேன். அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது என்னால் போகாமல் இருக்க முடியலங்க, அதனால தான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அக்கா தம்பி பாசத்துக்குள்ளே நான் குறுக்க வந்திருக்க கூடாது மீனா. இனிமே எப்பயுமே உன் தம்பிக்கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனா முத்துவோட கையை பிடிச்சி, எனக்கு இப்போதாங்க சந்தோஷமா இருக்கு, இப்போவாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத விஜயா நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயா ரூமை விட்டு வெளியில் வராங்க. மீனா உடனே அல்வாவை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்து, அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல அல்வா சாப்பிடணும் போல இருக்குன்னு, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, என்னடி உனக்கு திமிரா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறாங்க, இல்லத்தை நீங்கள் தானே கேட்டீங்க எனக்கு அல்வா சாப்பிடணும் போல இருக்குன்னு, அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி கிறிஷை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக அவனுக்கு ஃபோன் பண்ணி, நான் உனக்கு ஒரு ஸ்கூல் பார்த்துருக்கேன் கிறிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஷ் கேட்குறான், இனிமேல் நான் உன் கூட இருக்க போகிறேனாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாம் கிறிஷ், இனிமேல் நீ என் கூட தான் இருக்க போகிற, அதனால தான் உன்னை நான் இங்கே ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி ஃபோன் பேசிட்டு இருக்கும்போதே மனோஜ் வந்துடுறாரு. வந்து ரோஹிணி கிட்ட கேட்குறாரு, யார்கிட்ட ரோஹிணி பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் மனோஜ் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நாளைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.